அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 வெங்காயம் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிச்சு. இப்போது இந்த அரைச்ச வெங்காயத்தை போடலாம். எண்ணெய் வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகிறதுக்கு ஃப்ரை பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதை மிக்ஸ் பண்ணலாம். வதங்கிச்சு. இப்போ நம்ம கறி போட்டுடலாம். சிக்கன் நான் ஒரு 1/2 kg எடுத்துக்கிறேன். இதே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணலாம். ஸ்லோலியே மூடி வச்சு குக் பண்ணலாம். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டுடலாம். தண்ணி இன்னும் எதுவும் ஊற்றுறதுலாம் இதிலே தண்ணி வரும். இப்போது 5 நிமிஷம் குக் ஆகிடுச்சு. திருப்பி ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் அப்படியே விட்டுருங்க. இப்போது மிளகாத்தூள் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். இப்போ தண்ணி இது சிக்கன் மூழ்கிற அளவுக்கு அப்புறம் ஓவர் குக் ஆகிடும். இந்த தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு கொதிக்க வைக்கலாம். இப்போ திருப்பி மூடி போட்டு அது என்ன கொஞ்சம் வேக வைக்கணும். இப்போ இதை தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணான்னா ஃப்ரையாக இருக்குதுங்க. எனக்கு இது இவ்வளோ கிரேவி போதும். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இப்போ